வணக்கம். இன்றைய வானிலை தகவல். நேற்று ஆந்திரா கடலோரப் பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 2 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகத்தில் பாதிப்பு சற்று குறைவு. ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. தொடர்ந்து அது எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து தெரிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையோ அல்லது அதி கனமழையோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த பகுதி காற்றழுத்த மண்டலமாக மாறியுள்ளது. இதன் தொடர்பாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டம் சில இடங்களில் ஒரு கனமழையும், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு லேசான மழை பெய்யக்கூடும். அதே போல வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும். மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஊர் மற்றும் மாவட்டங்களை தெரியப்படுத்துங்கள். முதலாவதாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதேபோல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாம். அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். கிருஷ்ணகிரி, தர்மபுரி சில இடங்களில் மிதமான மழை முதல் பெரும்பாலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போல சேலம், கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனக்கான எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் இலங்கை கடற்கரை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதேபோல கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.